வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எஃப்எம்மின் உலக செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் அபினா ஜெயகாந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக முதலில் இன்றைய நாளிற்கான தலைப்பு செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் பற்றிய துருக்கி அதிபரின் கருத்து. இந்தியா காஷ்மீரில் இடம்பெற்ற கோர விபத்து, 21 பேர் உயிரிழப்பு. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவு. தண்ணீர் வாளிக்குள் விழுந்து 11 மாத குழந்தை பலி. உக்ரைன் ரஷ்ய போர், இலங்கை வீரர்களை மீட்க ரஷ்யா செல்லும் பிரதிநிதிகள். பறவை காய்ச்சல் எதிரொலி, 42 லட்சம் கோழிகளை கொல்ல உத்தரவு. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடனான வானிலை, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. சர்ச்சைக்கு நடுவில் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை. சீரற்ற காலநிலையால் கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேலிய பிரதமர் பற்றிய துருக்கி அதிபரின் கருத்து. துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இதுவரை யாரும் பேசாத அளவிற்கு திட்டி தீர்த்துள்ளார். அவர் ஒரு பாபேரிய காட்டுமிராண்டி என்றும், உளவியல் நோயாளி என்றும், இரத்த காட்டேரி என்றும் திட்டி தீர்த்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கியினுடைய தலைநகரில் நடைபெற்ற காட்சி கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேலிய பிரதமர் மீது இத்தகைய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் துருக்கிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி என்று பேசியிருக்கின்றார் என்றும், மேலும் அமெரிக்காவின் கைகளில் கூட இரத்தம் படிந்து விட்டது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். குழந்தைகள் கொலை, கூடாரங்களுடன் மக்கள் எரித்து கொலை, இத்தனை பெரிய சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றும், இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா என்றும் கேட்டிருக்கின்றார். $6.8 பில்லியன் இஸ்ரேலுடன் வர்த்தகம் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வீசி இன்றைய கஷ்டமான துருக்கியினுடைய பொருளாதார நிலையிலும் துருக்கிய அதிபர் இஸ்லாமிய நாடுகளின் சார்பில் நின்று தன்னுடைய குரலை கொடுத்து வருகின்றார். பாலஸ்தீனத்தை தனியரசாக ஸ்லோவேனியா நாடும் அங்கீகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியா காஷ்மீரில் இடம்பெற்ற கோர விபத்து, 21 பேர் உயிரிழப்பு. இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் மலைப்பாங்கான நெடுஞ்சாலையில் இந்து யாத்ரீகர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த விபத்தில் 35 பயணிகள் காயமடைந்ததாகவும், அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சுகாதார அதிகாரி அக்னூர் சலீம் கான் தெரிவித்துள்ளார். மேலும் ஜம்மு பகுதியில் பேருந்து 150 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகிலேயே அதிக சாலை இறப்பு விகிதங்களில் சிலவற்றை இந்தியா கொண்டுள்ளதாகவும், ஆண்டுதோறும் 100,000கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் மற்றும் காயமடைகின்றதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு ஆதரவு. சீன அரபு நாடுகளுக்கான ஒத்துழைப்பு மாநாடானது சீனாவின் பீஜிங் நகரில் ஆரம்பமாகியது. இந்த மாநாட்டில் பக்ரைன், துனிசியா, எகிப்து, ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் பல கலந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மாநாடானது சீனாவுடனான வர்த்தக நிலைமைகளை விரிவுபடுத்தும், இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையிலான போர் குறித்து கலந்துரையாடுவதற்காகவும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் சீனாவின் ஜனாதிபதியான ஜின்பிங் ஆரம்ப உரையை தொடக்கி வைத்துள்ளார். அவர் கூறுகையில், அக்டோபர் மாதத்தில் இருந்து இன்று வரையில் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான மோதல் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது என்றும், மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறியுள்ளார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன போரில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சீனாவும் அரபு நாடுகளும் உள்ளன என்றும் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய ஜின்பிங், இரு நாட்டு தீர்வுக்கு சீனாவின் ஆதரவை உறுதிப்படுத்தியதோடு கால வரையறையின்றி போர் தொடுக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதில் தனது ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளார்.
அத்துடன் காசாவுக்கு 574 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் எனவும் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் அதிகளவானவர்களுக்கு உதவி வழங்கும் ஐநா அமைப்புக்கு 24 கோடி ரூபாய் நன்கொடையும் வழங்கப்படும் எனவும் அவர் உறுதி கூறியுள்ளார். இந்த உரையாடலை தொடர்ந்து வர்த்தகம், விண்வெளி, எரிசக்தி, சுகாதார நலன் ஆகிய துறைகளின் ஒத்துழைப்பை இன்னும் பலப்படுத்துவதற்கு அரபு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தண்ணீர் வாளிக்குள் விழுந்து 11 மாத குழந்தை பலி. தண்ணீர் வாளிக்குள் தவறி விழுந்த 11 மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. சென்னை அருகே தாம்பரம் சேலையூர் மகாலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் விஸ்வநாதன், உமாபதி தம்பதியினர். இவர்களுக்கு 11 மாதத்தில் அர்ச்சனா என்ற பெண் குழந்தை இருந்து வந்துள்ளது. நேற்றிரவு பெற்றோர் இருவரும் குழந்தையை அருகில் படுக்க வைத்து உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை அருகில் படுத்திருந்த குழந்தையை காணாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் வீடு முழுவதும் தேடியுள்ளனர். அப்போது வீட்டில் உள்ள பக்கெட் ஒன்றில் குழந்தை மிதப்பதை கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக குழந்தையை மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது தண்ணீரில் விழுந்ததில் மூச்சு திணறி குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்த சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்போது இரவு பெற்றோர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த போது குழந்தை தானாகவே திறந்திருந்த கதவு வழியாக வெளியே சென்றது தெரிய வந்துள்ளது. வீட்டுக்குள் இருந்த தண்ணீர் பக்கெட்டை இழுக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக பக்கெட்டுக்குள் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் சுற்று வட்டார பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ரஷ்ய போர், இலங்கை வீரர்களை மீட்க ரஷ்யா செல்லும் பிரதிநிதிகள். ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட்ட முன்னாள் இலங்கை ராணுவ வீரர்கள் குறித்து விவாதிக்க இலங்கை பிரதிநிதிகள் குழு அடுத்த மாதம் ரஷ்யா செல்லவுள்ளது. ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்படி ஜூன் 5 தொடக்கம் 7ஆம் திகதிகளுக்கு இடையில் நாட்டின் பிரதிநிதிகள் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட்ட இலங்கையின் முன்னாள் இராணுவத்தினர் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சு விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியதாகவும் அந்த இலக்கத்திற்கு இதுவரை 455 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதுவரை கிடைத்த தகவல்களின்படி 16 இலங்கையர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் 26 இலங்கையர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் எதிரொலி 42 லட்சம் கோழிகளை கொள்ள உத்தரவு. அமெரிக்காவின் டெஸ்மோனிஸ்லில் கோழி பண்ணையில் பறவை காய்ச்சல் ஏற்பட்டதை தொடர்ந்து 42 லட்சம் கோழிகளை கொள்ள அமெரிக்க விவசாயத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதாவது அயோவாவின் சியாக்ஸ் கவுண்டியில் உள்ள கோழி பண்ணையில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டதை அடுத்து 42 லட்சம் கோழிகளை கொள்ளும் பணியில் பண்ணை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மின்னசோட்டா மாகாணம் மின்னேபோலிஸுக்கு வடக்கே உள்ள கோழி பண்ணையில் கடந்த வாரம் பறவை காய்ச்சல் வைரஸ் கண்டறியப்பட்டதில் ஏற்கனவே 14 லட்சம் கோழிகள் கொல்லப்பட்டுள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து மட்டும் இதுவரை 9 கோடியே 20 லட்சம் கோழிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அமெரிக்க விவசாயத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நோய் தொற்று கறவை மாடுகளையும் தாக்குவது கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு வெளிப்படும் நோய் தொற்றால் தொழிலாளர்களும் அதிக ஆபத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் நோய் பாதிக்கப்பட்ட 3 பேரில் 2 பேர் பால் பண்ணை தொழிலாளர்கள், மேலும் ஒருவர் கோழி பண்ணையில் பாதிக்கப்பட்ட பறவைகளை கொள்ளும் வேலை செய்பவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடனான வானிலை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை. பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றத்துடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடாவை சுற்றியுள்ள கடற்பகுதியில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்களுக்கு இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
தற்போது நிலவும் தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்புகளிலும் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரேபிய கடல் பகுதிகளிலும் தெற்கிலும் பலத்த காற்றுடன் கொந்தளிப்பான கடல்களுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்கு நடுவில் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகை. கன்னியாகுமரியில் தியானம் செய்வதற்காக 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். அவரது வருகைக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது தேர்தல் விதிமீறல் என்ற குற்றச்சாட்டிற்கும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1 நடக்கவிருப்பதால் அதற்கான தேர்தல் பிரச்சாரம் மே 30 முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இந்த நிலையில் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவிடத்தை பிரதமர் வந்தடைந்திருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு அவர் தியானம் செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வியாழக்கிழமையன்று பிற்பகலில் விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரியில் உள்ள கேலியேரிக்கு வந்துள்ளார். அங்கிருந்து பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்த அவர் தியானம் மேற்கொள்வதற்காக விவேகானந்தர் நினைவிடத்தையும் சென்றடைந்துள்ளார். 2 நாட்கள் தியானத்திற்கு பிறகு ஜூன் 1 பிற்பகலில் பிரதமர் டெல்லி திரும்புவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலையினால் கங்கைகளின் நீர்மட்டம் உயர்வு. தொடரும் சீரற்ற நிலையினால் மகாவலி, கழனி, களு, நில்வள ஆகிய கங்கைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் குறித்த கங்கைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. அதே நேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஜெனிஜோன் நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது. விமல சுரேந்திர, காசல்டி மற்றும் மவுஸ்காகலை ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர் நிரம்பி வழியும் மட்டத்தை சுற்றியுள்ளதாக அந்த நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். உலக செய்திகளோடு தமிழ் FM இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.